தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று வேலூர் மக்களவைத் தொகுதிகளுக்கான தேர்தலை ரத்து செய்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜனநாயக படுகொலை என்று திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியின்படி தேனி ஆண்டிப்பட்டியில் அமமுகவினரிடமிருந்து 1,48,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை நமக்கு தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ், இது குறித்த மேலதிக தகவல்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது நேற்று இரவு ஆண்டிப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் அங்காடி, பல்பொருள் அங்காடி, அந்த காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அமமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக வந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர், பறக்கும்படை அதிகாரிகள் அந்த பகுதியில் சென்று பணங்களை கைப்பற்றினர். காவல்துறையை கண்ட அமமுகவினர் சிலர் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி காவல்துறையினரும் மற்றும் பறக்கும்படை அதிகாரிகளையும் தாக்க முயன்றதோடு மட்டுமில்லாமல் தள்ளும் முள்ளு மற்றும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் அமமுகவினர் சிலர் பணங்களை பறித்துக் கொண்டு ஓடியதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக நேற்று இரவே அங்கு காவல்துறையினர் 4 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி அந்த பணங்களை கைப்பற்றினர். இந்த பணங்களை கைப்பற்றப்பட்ட பணங்கள் எண்ணும் பணி நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதாவது கைப்பற்றப்பட்ட அந்த வளாகத்தில் உள்ள கடையில் வைத்து வருமான வரித்துறை அதிகாரிகள், வருவாய் அதிகாரி மற்றும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் ஆகியோர் முன்னிலையில் தொடர்ந்து அந்த பணங்கள் எண்ணப்பட்டு வந்தன. சுமார் 6 மணி நேரத்துக்கு பின்பாக அந்த பணங்கள் மொத்தம் தற்போது எண்ணி முடிக்கப்பட்டுள்ளது. இதில் 1,48,00,000 ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்துள்ளது. 1,48,00,000 ரூபாய் பணம் வாக்காளர்களுக்காக கொடுப்பதற்காக அமமுகவினர் அந்த பகுதியில் கொண்டு வந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து நேற்று இரவே அமமுகவினர் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது சுமன், பிரகாஷ் உட்பட அமமுக 4 பேர் நேற்று இரவே காவல்துறையினர், ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது தொடர்ந்து இந்த எண்ணும் பணிகள் முடிவடைந்து வந்ததால் அந்த பகுதியை, அந்த வளாகம் அனைத்தும் துணை ராணுவ கட்டுப்பாட்டிலே தற்போது இருந்துள்ளது. இந்நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ள பணங்களை சென்னையை சேர்ந்த வருமான வரித்துறை உயர் அதிகாரிகள் தற்போது வந்து கொண்டிருப்பதாகவும் அவர்களிடம் இந்த கைப்பற்றப்பட்ட பணங்களை ஒப்படைத்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலதிக தகவல்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் சதீஷ். இது குறித்த விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம். சசிதரன், தற்பொழுது ஆண்டிப்பட்டியில் இப்படி 1,48,00,000 ரூபாய் அமமுக கட்சியை சேர்ந்தவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இதனை தொடர்ந்து அமமுக கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து போட்டியிட ஏதேனும் தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதா? இது குறித்த விவரங்கள் என்ன? வணக்கம் சமீனா. தமிழகத்தை பொறுத்தவரை கேஷ் சென்சிட்டிவ் எனப்படும் பணப்பட்டுவாடாவுக்கு ஏதுவான மாநிலம் என தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. அதனால் தமிழகம் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட சில மாநிலங்கள் மீது தேர்தல் ஆணையம் தனி கவனம் செலுத்தி வந்தது. ஏற்கனவே தமிழகத்தில் அரவக்குறிச்சி, தஞ்சை போன்ற தேர்தல்கள் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதுபோல் ஆர்கே நகர் தேர்தலும் தள்ளி வைக்கப்பட்டதால் தமிழகத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்தி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டு வந்தது. இந்த சூழலில் தான் வேலூர் காட்பாடியில் துரைமுருகன் அவர்கள் வீட்டில், நெருக்கமானவர்கள் வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தேர்தல் தொடர்பான அறிவிப்பு நேற்று வெளியானது. இந்த சூழலில் தூத்துக்குடியில் நேற்று கனிமொழி போட்டியிடும் கனிமொழி அவருடைய அலுவலகத்திலும் இந்த சோதனை நடந்தது. அந்த சோதனையில் எதுவும் இல்லை என்று வருமான வரித்துறையினர் திரும்பிவிட்டனர். அதே நேரத்தில் தேனியிலும் இந்த தகவல் கிடைத்து இந்த சோதனை நடந்து வந்தது. தேனியில் நடந்த சோதனையை பொறுத்தவரை மதுரையில் உள்ள வருமான வரித்துறை மண்டல அலுவலக அதிகாரிகள் தான் இந்த சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த அறிக்கையில் வருமான வரித்துறை டைரக்டர் ஜெனரல் அளித்த தகவல் அடிப்படையிலேயே
அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ள தகவல் தெரிய வந்தது. தற்போது இந்த தேனி தொகுதி மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் போட்டியிடும் தொகுதி என்பதாலும் பிரதமர் மோடியை நேரடியாக வந்து இங்கு பிரச்சாரம் செய்த தொகுதி என்பதாலும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இந்த தொகுதி பார்க்கப்படுகிறது. இங்கு கடும் போட்டி நிலை வந்தது. இந்த சூழலில் தற்போது இங்க ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் ஷமீனா. ஏனென்றால் இது தொடர்பான அறிக்கையை இன்று அல்லது நாளை தேர்தல் ஆணையத்துக்கு நமது வருமான வரித்துறை தமிழக வருமான வரித்துறை அனுப்புவார்கள். அந்த அறிக்கையை அவர்கள் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவார்கள். அதனால் இங்கும் இது போன்ற தேர்தல் ரத்து அல்லது தேர்தல் ஒத்திவைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஷமீனா. நீங்கள் குறிப்பிட்டது போலவே தமிழகத்திற்கு மட்டுமே இந்த முறை தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு துணை ராணுவ படையினரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது தமிழகத்தில் எவ்வளவு பணம் தற்பொழுது வரை கைப்பற்றப்பட்டிருக்கிறது? இது குறித்த விவரங்கள் என்ன சசிதரன்? தமிழகத்தில் பொறுத்தவரை மொத்தமாக ரொக்கம் மற்றும் தங்கம் உட்பட 250 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் பணம் பறிமுதல் அதிகமாக உள்ளது. இப்போது மட்டுமில்லாமல் எப்போதுமே தேர்தல் நடைபெறும் காலங்களில் தமிழகம் மட்டுமே இது போன்ற பறிமுதல்கள் முதலில் உள்ளது. இதற்கு பணப்பட்டுவாடா மற்றும் இல்லை, தமிழகத்தில் வருமான வரித்துறை மற்றும் இதர துறை துடிப்பாக செயல்படுவதும் மற்றொரு காரணம் ஷமீனா. எனினும் தற்போதைய நிலைமைப்படி பார்த்தால் இந்தியாவிலேயே தமிழகத்தில் அதிக அளவு பணம் மற்றும் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஷமீனா. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சசிதரன். தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று வேலூர் மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலை ரத்து செய்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜனநாயக படுகொலை என்று திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 17வது மக்களவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி காட்பாடியில் உள்ள பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்பொழுது அவரது குடோனில் இருந்து கட்டுக்கட்டாக 11,54 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கைப்பற்றப்பட்ட பணத்துடன் வார்டு வாரியாக யாருக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்ற பட்டியலும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து வருமான வரித்துறை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலும் வேலூரில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்தது. தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் வேலூர் மக்களவை தொகுதிக்கான தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பாணையில் வேலூரில் தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட முயற்சிகள் செயலற்றதாகியுள்ள சூழ்நிலையில் அங்கு நியாயமான முறையில் தேர்தலை நடத்த முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த மார்ச் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பாணையிலிருந்து வேலூர் மக்களவை தொகுதியை நீக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வேலூர் மக்களவை தொகுதிக்குள் வரும் ஆம்பூர், குடியாத்தம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரபா சாஹூ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக படுகொலை என்று கூறியுள்ளார். ஆனால் ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு. இதே ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் இருக்கார்ல, அவருடைய பையன் தேனியில் நிற்கிறாரு. அங்கே 1000 ரூபா நோட்டை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட வீடியோவே வெளியில் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கலை. அப்புறம் அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணியினுடைய பினாமியாக இருக்கக்கூடிய பெரிய கான்ட்ராக்டர் சபேசன், அவர் வீட்டில் பெரிய ரைடு நடந்திருக்கு. அந்த ரைடை பற்றி இது வரைக்கும் ஒரு செய்தி வரல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக மீது ஒரு களங்கம் சொல்லுவதற்காக மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறாருங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இதேபோல் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன் இது தேர்தல் ஆணையத்தின் ஒருதலை பட்சமான நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ளார். தேனியில உங்களை போல ஊடகங்கள் தான் 2000 பணத்தை வாரி வாரி கொடுத்ததை படம் எடுத்து காட்டியிருக்காங்க. அது அவர்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் எங்கள் மீது
எந்த விதமான நேரடி குற்றச்சாட்டை சாட்டாமல் எங்களை எந்த விளக்கத்துக்கும் கேட்காமல் அவர்களாகவே ஒரு முடிவு செய்திருப்பது இது திட்டமிட்ட ஒரு சதி, அவ்வளவுதான். வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது குறித்து தொலைபேசி மூலம் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் ஜெயக்குமார், பணப்பட்டுவாடா தொடர்பான புகாருக்குள்ளான வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டுமே தவிர தேர்தலை ரத்து செய்திருக்க கூடாது என்று கூறினார். இந்நிலையில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது தொடர்பான அறிவிப்பாணையை ரத்து செய்ய வேண்டும் என திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தனக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் பணம் கைப்பற்றப்படவில்லை என்றும், எனவே கைப்பற்றப்பட்டுள்ள பணத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே தனக்கும் திமுகவிற்கும் அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற அரசியல் நோக்கத்திலேயே இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கும் விரோதமானது என்றும் கதிர் ஆனந்த் கூறியுள்ளார். எனவே தேர்தல் ரத்து செய்யப்பட்டது தொடர்பான அறிவிப்பாணையை திரும்ப பெற்றுக்கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வேலூர் மக்களவை தொகுதிக்கு தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான குடவுனில் இருந்து 11,54 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பூஞ்சோலை சீனிவாசன் யார், அவருக்கும் தேர்தல் ரத்துக்கும் என்ன தொடர்பு என்பது இப்பொழுது பார்க்கலாம். வேலூர் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்தும், அதிமுக கூட்டணி சார்பில் ஏசி சண்முகமும் களமிறங்கினர். இந்த நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி துரைமுருகன் வீடு மற்றும் அலுவலகங்கள், கல்லூரிகளில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இதனை கை செலவிற்காக வைத்திருந்த பணம் என துரைமுருகன் விளக்கம் அளித்தார். அதற்கடுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி துரைமுருகனின் நெருங்கிய ஆதரவாளர்களாக கருதப்பட்ட பூஞ்சோலை சீனிவாசன் உள்ளிட்ட சிலருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையிட்டனர். இதில் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் வாக்காளர்கள் பெயர் பட்டியலுடன் கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டிருந்த 11,54 லட்சம் ரூபாய் சிக்கியது. இதனால் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யவே பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் பூஞ்சோலை சீனிவாசனிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதில் பூஞ்சோலை சீனிவாசன், துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான தொழில் நிறுவனங்களின் கணக்கு வழக்குகளை கவனித்து வருவது தெரியவந்தது. மேலும் பூஞ்சோலை சீனிவாசன் இதுவரை வருமான வரி கணக்கு கூட தாக்கல் செய்யாத நிலையில் அவருக்கு சொந்தமான குடோனில் 11 கோடிக்கு மேல் ரொக்கம் வந்தது எப்படி என்ற கேள்விக்கு அவர் உரிய விளக்கம் தரவில்லை. அதிகாரிகள் கைப்பற்றிய பணம் முழுவதும் விவசாயத்தின் மூலம் சம்பாதித்ததாக முதலில் கூறிய பூஞ்சோலை சீனிவாசன், எவ்வளவு நிலம் உள்ளது, என்ன பயிர் செய்து பணம் சம்பாதித்தீர்கள் என்ற கேள்விக்கு சரியாக பதிலளிக்கவில்லை. இதற்கு பிறகு நிலத்தரகு செய்ததன் மூலம் பணம் ஈட்டியதாக பூஞ்சோலை சீனிவாசன் கூற, யாருடைய நிலத்தை விற்று பணம் சேர்த்தீர்கள், எத்தனை நிலத்தை விற்பனை செய்து கொடுத்துள்ளீர்கள் என்று அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் அவர் பதிலளிக்க முடியாமல் திணறியுள்ளார். இதனால் பூஞ்சோலை சீனிவாசன் பினாமியாக இருக்கலாம் என்பதால் அவர் மீது பினாமி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வருமான வரித்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி தங்கியிருக்கும் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தோல்வி பயத்தால் தங்களை அச்சுறுத்துவதாக பாஜக இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நேற்று மாலை 5 மணியுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடைந்தது. இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் தூத்துக்குடி குறிஞ்சி நகரில் திமுக வேட்பாளர் கனிமொழி வாடகைக்கு குடியிருக்கும் வீட்டிற்கு 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்றனர். சோதனை நடத்த வந்துள்ளதாக கூறிய அதிகாரிகள் கனிமொழியின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். சுமார் 1.5 மணி நேரம் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கனிமொழியின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து அங்கு ஏராளமான திமுக தொண்டர்கள் குவிந்தனர். இதனால் சோதனை முடிந்து அதிகாரிகள் வெளியில் வர முடியவில்லை. அதிகாரிகள் சென்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி,
வேலூரில் தேர்தலை ரத்து செய்ததைப் போல் இங்கும் தேர்தலை ரத்து செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தோல்வி பயம் காரணமாகவே பாஜக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டினார். வேண்டும் என்றே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் எங்களுடைய கூட்டணியின் வேட்பாளர்கள் மீது ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறதுக்காகவே வேண்டும் என்றே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இதை எங்களெல்லாம் பயமுறுத்திட முடியும் அப்படின்னு நினைச்சு வேண்டும் என்றே இதை செய்கிறார்கள். அதுக்காக ஒரு ஆசையோடு வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஒன்றும் கிடைக்கல, அதனால அவங்களுடைய ஆசை நிராசையாகிவிட்டது. நிச்சயமாக தோல்வி பயத்தால் தான் இதை செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசையின் வீட்டில் ஏன் சோதனை நடத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் மோடி அரசு இதுபோன்ற சோதனைகள் நடத்தி இந்த தேர்தலை சீர்குலைக்க முயல்வதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தூத்துக்குடி வேட்பாளர், பிஜேபி வேட்பாளர், அவங்க வீட்டில் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறாங்க. ஏன் அங்கே போய் ரைடு பண்ண மாட்டேங்கிறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் சொல்றேன், மோடி எல்லா அமலாக்கத்துறை, சிபிஐ, ஐடி, அடுத்தது நீதிமன்றம், இப்போ அடுத்தது தேர்தல் கமிஷன் எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த தேர்தலை குலைக்கணும்னு திட்டமிட்டு இருக்கிறார். அதுதான். இதுபோன்ற சோதனைகள் ஜனநாயகத்திற்கும் மக்களாட்சி தத்துவத்திற்கும் விரோதமானது என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். முற்றிலும் இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, மக்களாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது. தோல்வியினுடைய அச்சம் அவர்களை உலுக்குகிறது. மோடி அரசுக்கும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அதிமுக ஆட்சிக்கும் சரி இந்த நிலை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் கனிமொழி அவர்கள் வீட்டிலே எப்போது இந்த நேரத்திலே சோதனை. மேலும் தோல்வி பயத்தாலேயே பாஜக அரசு இதுபோன்று எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தி வருவதாகவும் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் தொகுதியை தவிர்த்து தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 39 மக்களவை தொகுதி மற்றும் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. தேர்தல் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றதால் வியாழக்கிழமை வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டமோ ஊர்வலமோ நடத்தக்கூடாது. தொலைக்காட்சி, ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் வாயிலாக பிரச்சாரம் செய்யக்கூடாது. கருத்து கணிப்பு அல்லது தேர்தல் தொடர்பான ஆய்வு முடிவுகளை காட்சிப்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடாது. வெளியூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மக்களவை தொகுதிக்கு மட்டும் இரவு 8 மணி வரை கூடுதலாக 2 மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வாக்குப்பதிவு மையத்தின் 100 மீட்டர் எல்லைக்குள் பொதுமக்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் காவல் உயரதிகாரிகள் செல்போன் பயன்படுத்த தடையில்லை. அரவக்குறிச்சி, ஓட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், சூலூர் ஆகிய 4 தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அந்த இடங்களிலும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிவடையும் வரை பிரச்சாரம் செய்யக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலத்தில் பிரச்சாரத்தின் பொழுது வாழைப்பழம் வாங்கியதற்காக பெண் ஒருவருக்கு முதலமைச்சர் பணம் கொடுத்ததாக வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதுகுறித்து முதலமைச்சர் தொலைபேசி மூலம் அளித்த விளக்கத்தை தற்பொழுது கேட்கலாம். நான் இன்று சேலத்தில் நடந்து சென்று ஓட்டு கேட்டபோது பழக்கடைக்கு சென்று பழ உரிமையாளரிடத்தில் ஆசை கேட்டேன். அப்பொழுது ஒரு சீதி பழம் என்னிடம் அவர் வழங்கினார்கள். அதற்குண்டான பணத்தை நான் அந்த உரிமையாளரிடத்தில் கொடுத்தேன். ஊடகங்களில் பணம் வாங்கினதை காட்டுவதில்லை, பணம் கொடுப்பதை மட்டும்தான் அடிக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் திமுக ஊடகம் தான் அதை காட்சி காட்டுகிறது. நான் எந்த பொருள் வாங்கினாலும் அதற்கு உண்டான பணத்தை கொடுத்துதான் வாங்குவேன். அந்த வகையில் அந்த பணத்துக்கு உண்டான பணத்தை நான் அந்த உரிமையாளனும் கொடுத்து அந்த காட்சி தான் இந்த தினம் தொலைக்காட்சி காட்டப்படுகிறது. என்னுடன் பல பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் என்னுடனே வந்தார்கள். அவர்களும் அதை
பதிவு செய்திருக்கின்றார்கள் ஊடகத்திலே. கரூரில் பிரச்சாரத்தின் பொழுது திமுக அதிமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டதில் திமுக ஆதரவு பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்தின் வாகனம் தாக்கப்பட்டது. இந்நிலையில் திமுக தொண்டர்கள் தன்னை மிரட்டியதாக கரூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான அன்பழகன் கொடுத்த புகாரின் பேரில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி மற்றும் திமுக மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி ஆகியோர் மீது 3 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூரில் தேர்தல் இறுதிக்கட்ட பரப்புரையை பேருந்து நிலைய ரவுண்டானா அருகே மேற்கொள்ள அனுமதி தர கோரி 2 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி மற்றும் திமுக மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி ஆகியோர் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு அனுமதி வாங்கினர். இந்நிலையில் தங்களுக்கு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்த நேரத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை பேருந்து நிலையம் அருகே நடத்துவோம் என போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தெரிவித்திருந்தார். இதனால் கரூரில் பதற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரைக்காக நேற்று மாலை அதிமுகவினர் வேலாயுதம்பாளையத்திலிருந்து கரூர் பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இதேபோன்று திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியினரும் பிரச்சார வாகனங்களில் சென்று கொண்டிருந்தனர். வெங்கமேடு அருகே சென்றபோது இரு தரப்பினரின் பிரச்சார வாகனங்களும் சந்தித்து கொண்டன. அப்பொழுது இரு கட்சி தொண்டர்களால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 2 தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் கற்களால் வீசி தாக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட நாஞ்சில் சம்பத்தின் பிரச்சார வாகனமும் தாக்கப்பட்டது. ஆதரவாளர்களின் உதவியுடன் தாம் தப்பித்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசியில் பேட்டியளித்த நாஞ்சில் சம்பத் கூறினார். ஆயுதம் தாங்கிய குண்டர்கள் குண்டாந்தடிகளோடு வெட்டறிவாளோடு எங்கள் கூட்டத்துக்குள்ளே அத்துமீறினார்கள். காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. கழக தோழருடைய இருசக்கர வாகனங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டன. நான் பிரச்சாரம் செய்த வாகனமும் உடைத்து நொறுக்கப்பட்டது. என்னுடைய பிரச்சார வாகனத்தில் இருந்த டிரைவரை காணவில்லை. என்னை தாக்குவதற்கு ஒத்திகை பார்த்திருப்பார்களோ என்று நான் சந்தேகிக்கிறேன். கழக தோழர்கள் என்னை பத்திரமாக இன்னொரு வீட்டில் தஞ்சமாக நான் வந்து இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறேன். இப்படி ஒரு காட்டு பிராண்டித்தனமான தாக்குதலை என்னுடைய 32 ஆண்டு கால பொது வாழ்வில் நான் இப்போதுதான் சந்திக்கிறேன். மோதலில் திமுகவை சேர்ந்த 2 பேரும் அதிமுகவை சேர்ந்த 3 பேரும் காவலர் ஒருவரும் காயமடைந்தனர். இதன் காரணமாக தொகுதி முழுவதும் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு ட்விட்டர் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி, இது இறுதிக்கட்ட பிரச்சாரம் அல்ல, யுத்தம் என குறிப்பிட்டுள்ளார். ரவுண்டானா பகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொள்ள நீதிமன்ற அனுமதி பெற்றிருந்ததாகவும் அதிகாரத்தை அராஜகத்தை விட உண்மை வலிமையானது என்றும் ஜோதிமணி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பரப்புரைக்கு அனுமதி வழங்க கோரி இரவு நேரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தன் வீட்டிற்கு வந்து மிரட்டியதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அன்பழகன் கொடுத்த புகாரின் பேரில் ஜோதிமணி மற்றும் செந்தில் பாலாஜி மீது தான்தோன்றிமலை காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 30,000 வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் பறக்கும் படையின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறையை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் சத்யபிரதா சாஹூ கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மொத்தமாக 67,720 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 8,293 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நம்ம ஃபாஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்க நமக்கு 67,720 போலிங் பூத் நம்ம மொத்தமாக இருக்கிறது. அதில்
8,293 நமக்கு சென்சிட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் பூத்ஸ் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம 7,225 அசஸ் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம அப்சர்வர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் ஒரு 1,068 இன்னும் சேர்த்துருக்கறனால மொத்தமாக இப்போது 8,293 நமக்கு சென்சிட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் போலிங் பூத் இருக்கிறது. சிறப்பு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பதற்றமான வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படும் என சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இந்த சென்சிட்டிவ் கிரிட்டிக்கல் பூத்துக்கு நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நம்ம ஒரு சென்டர் இங்கே வச்சுருக்கோம், மானிட்டரிங் சென்டர் வச்சுருக்கோம். அங்கே வெப்காஸ்டிங் போடுவோம். சப்போஸ் ஒரு சில பகுதியில் வெப்காஸ்டிங் பண்ண முடியாத இன்டர்நெட் பகுதி இல்லைனாக்க நம்ம இந்த இராணுவ வீரர்களெல்லாம் அவங்க டிப்ளாய் பண்ணுவோம். இல்லைனாக்கா நம்ம மைக்ரோ அப்சர்வர் அவங்க எல்லாம் ஜென்ரல் அப்சர்வர் கீழே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க டிப்ளாய் பண்ணுவோம். இல்லைனாக்கா நம்ம கண்டினியூஸ் வீடியோ கேமரா மானிட்டரிங் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பு எல்லாம் பண்ணியிருக்கோம். தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 160 கம்பெனி துணை ராணுவ படைகளும் 35,000 காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சாஹூ கூறினார். நமக்கு 160 கம்பெனி ராணுவ வீரர்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம மாநிலத்திலே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லே நமக்கு அப்சர்வர்ஸ், டிஇஓ, எஸ்பி இல்லை கமிஷனர் அவங்க எல்லாம் மொத்தமாக டிஸ்கஷன் பண்ணிவிட்டு டெப்ளாய்மெண்ட் பிளான் எல்லாம் தயார் பண்ணி நம்மக்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அந்த அப்ரூவல் படி அவங்க எல்லாம் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. அது தவிர எங்கே தேவை இருக்கிறதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அடிஷ்னல் பாதுகாப்பு கூட பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 35,000 போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம டைரெக்ட்லி எலெக்ஷன் இதில் இன்வால்வ் இருப்பாங்க. இன்னும் சிமிலர் நம்பர் ஆஃப் போலீஸ் காவலர்கள் நம்ம மற்ற லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் அதெல்லாக்கும் டிப்ளாய்டு இருப்பாங்க. வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் GPS மூலம் கண்காணிக்கப்படும் என்று கூறிய சாஹூ, வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜிபிஎஸ்ல நம்ம வாட்ச் பண்ணுவோம், எந்த இவிஎம் எங்கே போகுது அதெல்லாம் நம்ம கண்காணிப்போடு இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருக்கோம். அது தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம 250 rupees கொடுத்துட்டு ஒரு வாலண்டியர் நம்ம போலிங் ஸ்டேஷனில் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். மதுரையில் சித்திரை திருவிழாவிற்கிடையே தேர்தல் நடைபெற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். மதுரையிலே கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் போட்டிருக்காங்க. ஒரு போலிங் பூத்துக்கு ஏதோ தடை இல்லாமல் ஜனங்கள் எப்படி போக முடியும் அதுக்கு ஏற்பாடு பண்ண நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதுவும் பண்ண போகிறோம். ஸோ 2 hours நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம போலிங் ஸ்டாஃப், போலிங் மெட்டீரியல் திருப்பி எப்படி ஒரு வித்தவுட் எனி அப்ஸ்ட்ரக்ஷன் வரணும் அதுக்கு முழு பாதுகாப்பு எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பேசிட்டு அங்கே டிஓவில் ஏற்பாடு பண்ணுவோம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகளில் தமிழகம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. அரசியல் கட்சித் தலைவர்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் தேர்தலுக்கான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் முன்னாள் ராணுவ வீரர்கள், ஓய்வு பெற்ற காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் என சுமார் 5,000 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சென்னையில் 1,707 வாக்குப்பதிவு மையங்களில் 7,832 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 62 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் மொத்தம் 17,000 போலீசார், 7 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதேபோல கடலூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சார் ஆட்சியர் சரையு பார்வையிட்டார். கடலூரில் 4,059 போலீசார், 600 துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும், பதற்றமானவை என்று கண்டறியப்பட்ட 106 வாக்குச்சாவடிகளில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தலுக்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து பேசிய ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர் வீரராகவராவ், தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். 792 போலிங் ஸ்டேஷன்ஸ், 752 லொகேஷன்ஸ்ல ராமநாதபுரம் பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சிக்கு உட்பட்ட வெப்காஸ்டிங் மூலமாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு கண்காணிக்கப்படும். நெல்லையில் 520 வாக்குச்சாவடிகள் முழுவதும் பெண்களே நிர்வகிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முறை அதிகபட்சமாக 75% பெண் ஊழியர்கள் தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 377 பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஷில்பா பிரபாகர் தெரிவித்துள்ளார்.
ஸோ ஏர் கிரவுண்ட்ஸில் இப்போது ஜிபிஎஸ் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வண்டியும் ஜிபிஎஸ் அடாப்ட் பண்ணி அது மானிட்டர் பண்ணுறது இங்கே கண்ட்ரோல் ரூமில் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் 2-3 days வந்து கம்ப்ளீட்லி அந்த வண்டி மூவ்மெண்ட் வந்து வி வில் பி மானிட்டரிங் ஃப்ரம் ஹியர். ஸோ ஃபைனலி இவிஎம்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க ரிசப்ஷன் சென்டரில். ஸோ அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு இவிஎம்ஸ் திரும்பி வர வரைக்கும் ஜிபிஎஸ்ல வி வில் பி மானிட்டரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் தீஸ் வெஹிக்கிள்ஸ். கோவையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட், மை உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வெகு தொலைவில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிகளுக்கு இரவிலும், அருகாமையில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு நாளை காலையும் வாகனங்களை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே நீலகிரியில் மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் இன்றி மக்கள் வாக்களிப்பதை உறுதி செய்யும் விதமாக நீலகிரி கேரள எல்லையில் 240 கிலோமீட்டருக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியா தெரிவித்தார். நம்மளுடைய அட்ஜசன்ட் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து என்ன நடக்கிறாங்கன்னா, இப்போது மாவோயிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சைடு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷராக அவங்க தைரியமாக ஓட்டு போடணும். ட்ரைபல் பீப்புள் எல்லாம் மக்கள் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் எலெக்ஷன்ஸை வந்து பாய்காட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டினியூஸாக எஸ்டிஎஃப் அண்ட் என்எஸ்டி வந்து ட்ரைபல் வில்லேஜஸ் விசிட் பண்ணுறாங்க. ராமநாதபுரம், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.